மேஷம் -நவம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர். பதவி உயர்வு. குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு சிம்ம ராசி அதிசாரமாகச் செல்வதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகள். வேலையில் இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். உங்களின் ஆலோசனைகள் நிர்வாகத்தால் ஏற்கப்படும். தொழில், ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் கமிஷன் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். பணவரவு 11 இல் ராகு மற்றும் 5 இல் குருவின் பார்வை இருப்பதால் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கும் அளவிற்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சேமிப்பு. சுபச் செலவுகள் உண்டாகும். குறிப்பாக குழந்தைகள் அல்லது குடும்ப விசேஷங்களுக்காக பெரிய தொகையை செலவிடுவீர்கள். முதலீடு. ஷேர் மார்க்கெட் மற்றும் நீண்டகால முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். புத்திர பாக்கியம். குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் நற்செய்தி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். திருமண யோகம். தகுதியான வரன் தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். காதல் உறவுகள் திருமணத்தில் முடிய வாய்ப்புள்ளது. உறவுகள். சகோதர வழி உறவுகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், எனவே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 4. ஆரோக்கியம் ஹெல்த். உற்சாகம். மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எச்சரிக்கை. 12 இல் சனி தொடர்வதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிக வேலைப்பளு காரணமாக கண் எரிச்சல் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை சேர்த்துக்கொள்ளவும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் நவம்பர் 2, 3, 11, 12, 21, 22. சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 14, 15. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பயணங்களை தவிர்த்து கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. பரிகாரம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது காரிய வெற்றியை தரும். துர்க்கை வழிபாடு. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட தடைகள் விலகும்.